குதிரைகிரி காலத்து போடி வரோம் இப்படி வாங்க சார் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்ல இன்னைக்கு போகிறதுக்கு. இன்னைக்கு போகிறது இன்னைக்கு போகிறாங்களோ இங்கே? ம் வெயிலாயிருக்கு. ஆட்டாமா அது மரக்கால் இப்படி கை இங்கே கொண்டு போட்டார் கேமரா. ஆன்லைன் இருக்குல்ல அப்படி திரும்ப வாங்க அப்படியே. அப்படியே திரும்ப நின்று போங்க அப்படியே நின்று இந்த கையை இப்படி எனக்கு மறைக்கு. மறைக்காது. இந்த பிடிச்சிட்டேன். அதெல்லாம் இந்த வீடு கட்டணும் ஏற்றிக்கிறேன். கீழேருந்து எடுத்துவீங்க, கீழேருந்து எடுத்துவீங்க. அது எடுத்து வச்சதை போய் எடுக்கக்கூடாது. எடுத்து வேண்டுதலுக்கு தான் அங்கே எடுத்து வைங்க. சரி, இல்லை இல்லை கீழே இருக்குது தான் எடுத்து வைக்கணும். ஒன்று வச்சு 2 மாடி 3 மாடி வைக்கிற மாதிரி 2 கல் 3 கல். இந்த கையில் வச்சுக்கிறேன். இன்னும் 2 கல் எடுத்து வைங்க. சமமாக எடுத்து வைங்க. சின்ன சின்ன கல் அதான் விழுந்துடாம. இன்னும் ஒரு கல் பைய ஐயா விழுந்துடாம. நம்ம 3 கல் வச்சுருக்கோம். வேணுனாலும் நடக்கணும். ஆமாம், வேண்டியதை நினச்சிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுவாங்க. சரி சாமி, சரி வாங்க போக முடியும். இருப்பா உங்களெல்லாம் யூடியூப்பில் வந்துடும். எங்கேருந்து வந்துருக்கீங்க? அது எங்கன்னு இருக்குது? வண்டப்பள்ளி பக்கத்துலையா? மேலே போயிட்டு வந்துட்டீங்களா? தண்ணி வருதா இங்கே கீழே? தண்ணி எதுவும் கொஞ்சமாக வருதா?
சரி, உங்கள் பேர் என்ன? சங்கர். சங்கர். உன் பேருப்பா? கீர்த்தி. உன் பேர்? யுவராஜ். எங்கே பல்ல காணா? ஒத்த பல்ல காணா? எங்கே சிரி? நல்லா சிரிப்பா. ஆய். சரி சரி சரி, நல்லா படிக்கணும்ப்பா. சரி. பையன் வாங்க. தண்ணி வரணும்னா அவங்க மேலே குளிராட்டுக்கு போனாதே இருக்கும். அங்கே குளிராட்டுக்கு போய் இவ்வளோ தூரம் போகிறோம். அவ்வளோ தூரம் இங்கே கீழே இல்லை. அப்படி திரும்புங்க சாமி. எது? மருதாணி இல்லை சாமி, காட்டு இது. அப்படியே இருங்க. நம்மளும் மலை ஏறணும்ன்றது. அப்படியே இருங்க இருங்க. இப்போ கையை தூக்குங்க. இந்த மலையில் தூக்குங்க சாமி. இல்லை வீடியோ போட முடியாது, வாங்க. அப்படியா? நீ அப்படியே முன்னாடி போங்க, நான் அப்படியே வர்றேன். இல்லை இல்லை இதில் சொல்லணும் அதை. சரி சரி, இது எந்த மாவட்டத்தில்? மதுரை மாவட்டத்தில். அது உட்காந்து சொல்லிக்குவோம். மதுரை மாவட்டம், பேரையூர் வட்டம், சாப்டூர் அருகில், அணக்கரைப்பட்டி. அணக்கரைப்பட்டி அருகில் வாழைத்தோப்பு, சதுரகிரி வாழைத்தோப்பு, அடிவாரம். சதுரகிரி அடிவாரம். இப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் சதுரகிரி அடிவாரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பௌர்ணமினால கூட்டம்லாம் சென்ட்ரல் உட்காந்து குளிக்கிற இடத்துல. நம்ம வந்து மதுரை மாவட்டம் சதுரகிரி அடிவாரத்திலேருந்து இன்னைக்கு அமாவாசைனால அந்த சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே ஏற முடியலை. அதனால் இன்னொரு தடவை கோயிலுக்கெல்லாம் கொண்டு போய் காமிக்கிறோம். இன்றைக்கி பாதி தூரத்தில் அப்படியே ஏறிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இந்த கோவில் இதுக்கு மேலே இருக்குது. என்னோட நம்ம சாமி வந்துட்டுருக்காரு. சாமி வந்து சின்ன பிள்ளை மாதிரி ஒரு பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கார். போங்க. எப்படி இருக்கு பாருங்கள் வனப்பகுதி. இது வந்து மாதத்தில் 2 தடவை மட்டும் வனத்துறை வந்து அனுமதிக்கிறாங்க அந்த பாதையில் போகிறதுக்கு. மற்ற நாள்லாம் நம்ம இங்கே உள்ளே போக முடியாது. அதுக்கு வனத்துறை வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சுந்தர மகாலிங்க சுவாமிகளுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடந்து ரொம்ப 18 சித்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் அபிஷேகம்லாம் நடந்து சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். அதனால் பல பகுதியிலிருந்து மக்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்டுவிட்டு மலை ஏறும் பொழுது எங்களால் ஏற முடியலை. பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பேச முடியலை. அதனால் நம்ம கேட்குறவங்க நாங்கள் மலை ஏறினதுனால தான் இப்படி பேச்சு வருது, இல்லாட்டினா கொஞ்சம் தெளிவாக பேசியிருப்போம்.
ஆமாம். பேரையூர். அவர் சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க. சொல்லுங்க ஐயா. பேரையூர், சாப்டூர், அணக்கர்பட்டி அருகில் வாழைத்தோப்பு வழியாக இந்த மலையில் ஏறி கொண்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 2 பாதை இருக்குது. மெயின் பாதை வந்து அந்த சைடு இருக்குது. நாங்கள் வந்து பின் சைடு மலைப்பாதையில் ஏறுறோம். இது வந்து சதுரகிரி அடிவாரங்கிறது வந்து இந்த பக்கத்து நீங்கள் ஆமாம் என்ன திரும்ப மகாலயத்திலேருந்து கீழே வர்றோம். இல்லை இந்த ஊர் பெரிய ஊர், எந்த ஊர் இங்கிட்டு? ஊர் சாப்டூர். சாப்டூருங்கிற ஊர். அதாவது நம்ம வந்து இன்னொரு வழி இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு பாதை இருக்குது, அதில் தானிப்பாறை, அது வழியாக நம்ம வரல. இது வந்து நம்ம பின் சைடுலேருந்து போகிறோம். இது ஒரு பாதை இருக்குது. நீங்கள் அதிகமாக வந்தது அந்த தானிப்பாறையில் தான் வந்திருப்பீங்க. இந்த சைடு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அதனால் நாங்கள் இந்த பாதையும் நாங்கள் காமிக்கிறோம். ஏன்னா ஆமாம், இது அந்த பாதை கூட கொஞ்சம் படியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் சிமெண்ட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் பாருங்கள், இந்த பாறையெல்லாம் முடித்தா தான் இருக்கும். அதில் தான் நம்ம ஏறணும், அதில் ஏறி போகணும். அதாவது இந்த அமாவாசை பௌர்ணமிங்கிறது இந்த சுந்தர மகாலிங்கம் சுவாமிகளுக்கு ஒரு சிறப்பான நாளை கொண்டாடுறாங்க. அதனால் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வர்றாங்க. ரெகுலராகவே ஒரு குறிப்பிட்ட பக்தர்கள் வந்து ரெகுலராக வர்றாங்க. அதனால் இங்கே கூட்டமாக அதிகமாக இருக்குது. இந்த மலைகள்லாம் உருண்டு இப்படி வந்து கிடக்கு. பாதையே குறுகுன பாதை, கொஞ்சம் மெதுவாக ஏறணும். நான் வந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு பின்னாடியும் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இருக்குது, அது அந்த சைடு வரும். இது ஒரு மலை இதாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். அதுதான் மலையோடைய உச்சி. 2 கிலோமீட்டர் நம்ம இப்போ இதில் மேலே ஏறி இருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குது. அவர் சாமிகள் வந்து ஒரு வேகமாக போயிட்டுருக்காரு. அவருக்கு ஈடு கொடுத்தா போக முடியல. ஓடிக்கிட்டே இருக்கார், சின்ன குழந்தையே மாறிட்டார். சுந்தர மகாலிங்க சுவாமிகளை பார்க்குறதுக்கு சாமிகள் வந்து ஓகே போதும் வாங்க. ஏதோ பக்கத்தில் சொல்கிறாரு, அவர் முன்னாடி வந்திருக்காருங்க. நான் இப்போ தான் இந்த ரூட்டில் இதான் முதல்ல வர்றேன். அதே மாதிரி கீழே அடிவாரத்தில் ஒரு சித்தர் கோவில் இருக்குது, அங்கே தான் வந்தோம் நாங்கள். அதுக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் வந்து இங்கே விசேஷமாக பண்ணுறாங்க. ரெகுலராக அந்த 2 நாளும் அன்னதானம் நடக்குது. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அன்னதானம் வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க. அடர்ந்து இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா, இப்போது மலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு போர்டு ஒன்று பார்த்துருப்பீங்க. இது வந்து புலிகள் நடமாட்டம் இருக்குங்கிறாங்க. நாங்கள் 2 பேர் தான் போய்கிட்டுருக்கோம். விலங்குகள் இங்கே இருக்குது, அதாவது இந்த காட்டு பன்றி, நரி, இது மாதிரி விலங்குகள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் பார்த்ததில்ல இது வரையும்.
அதுவும் இப்போ ஆள் நடமாட்டம் இருந்தோடனே கொஞ்சம் தள்ளி போயிடும் போல் இருக்கு. ஃபுல்லாக காட்டு மரங்கள் தான் அடர்ந்து இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம சாமிகள் வந்து உடலில் வந்து ஏற்பட்டிருக்கிற அந்த மூட்டு வலி, பக்கவாதம் இது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்குறாங்க. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு அவருடைய நம்பரையும் நான் போட்டு விட்றேன் அந்த வீடியோவில். நீங்கள் அந்த சாமியில் தொடர்பு கொள்ளலாம். அவர் கொடுக்குற மருந்து இயற்கையானது, அலோபதி கிடையாது. எல்லாமே ஒரு இயற்கை மூலமாக அதை குணப்படுத்துகிறார். ஏன் சொல்கிறேன்னா, அவர் என்னோட வந்துக்கிட்டு இருக்கார். அவர் நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சி மக்களுக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த சதுரகிரியில் வந்து நிறைய மூலிகைகள் இருக்குங்கிறாரு. யாருமே இல்லை. இந்த குருவி சவுண்டு மட்டும்தான் கேட்குது. இது வந்து இப்போ மழை காலத்தில் இந்த இடத்துல தண்ணி அதிகமாக போகும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சது அப்படின்னா இந்த பௌர்ணமி அமாவாசை கூட வனத்துறை அனுமதிக்கிறது இல்லை. அதனால் கீழே வனத்துறை ஆஃபீஸ் இருக்குது. யார் வந்தாலும் இங்கே கேட்டுட்டு பாதுகாப்பாக இருக்கான்னு கேட்டுக்கிட்டு மேலே ஏறணும். பாருங்கள், எப்படி அந்த மொத்த தண்ணியும் அடிச்சுக்கிட்டு வரும் போல் இருக்குது. இல்லை, பாறையெல்லாம் உருண்டு அப்படியே கிடக்கு. இந்த பக்கத்து ஒரு வழி, இதில் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ அப்படிங்கிறாங்க. இப்போ மழை காலம், இப்போ நம்மளுக்கு ஜூன் மாதம் ஆகுது. ஜூன் மாதத்தில் வந்து இன்னும் மழையெல்லாம் பெய்யலை. இங்கே வறண்டு போய் கிடக்கு. பார்த்து மெதுவாக கைக்கு கொண்டு போகக்கூடாது. இல்லை, அதனால் நம்ம வந்து என்னால் மூச்சு வாங்க முடியலை. ஏன்னா அந்த அதிகமாக மேலே ஏறுறோம்ல, அதனால் என்ன ஆச்சுன்னா அப்படியே அந்த மூச்சு திணறலா இருக்குது. நல்ல ஹைட்டாக இருக்குது, செங்குத்தான மலையாக இருக்குது. அதனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது வயசானவங்க வந்து ஏறுறதுன்னா பார்த்து ஏறணும். ஏன்னா அது மாதிரி பாதையாக இருக்குது. இன்னொரு பாதை நான் சொல்கிறது அந்த சைடு வந்து அது வந்து உங்களுக்கு ஸ்டெப்பெல்லாம் போட்டுருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஏறலாம். இதில் எப்படின்னா அது மாதிரி கிடையாது. எல்லாமே பாறையில் வச்சு, பாறையை நடுவில் வச்சு தான் அதில் தான் தாண்டி வர்ற மாதிரி. அதனால் இதுதான் அந்த தண்ணீர் அதிகமாக வரும். மழை காலத்தில் தண்ணீர் அதிகமாக வர்ற இடம் அது. அந்த இடத்துல நிற்கிறோம். சரி, இதோட இந்த இடத்தோடு நாங்கள் இது பண்ணுறோம். ஏன்னா லேட் ஆகிரும். அதனால் ஐயா என்ன சொல்கிறாங்க, இன்னும் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போங்கிறாரு. அதனால் இன்னொரு ஸ்டெப்பு மேலே ஏறி பார்ப்போம். அதாவது எப்படின்னா, நேற்றே வந்திருக்கோம். அந்த ஊருக்கு வந்து நேற்றே வந்தோம். நேற்றே வந்துட்டு பக்கத்தில் வந்து வாழைத்தோப்புன்ட்டு ஒரு ஏரியா. அதில் வந்து சித்தர்கள் வந்து 18 சித்தர்கள், அதே மாதிரி அம்மன், இது சிவன், இது மாதிரி வச்சு ஒரு இது மாதிரி நடத்துகிறாங்க. கொடியில் போட்டிருக்காங்க. அதில் நிறைய தன்னார்வலர்கள் வந்து கலந்துக்கிட்டு மக்களுக்கு அன்னதானமும்
நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 108 லிங்கம். ஆமாம், 108 லிங்கம். அதனால் இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ வர்றதா இருந்தால் முன்னாடியே வர்றதா இருந்தால் அதுக்கு பக்கத்துலேயே வாழைத்தோப்புன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் காலை சாப்பாடை சாப்பிட்றலாம். வெள்ளனையும் வந்தீங்கன்னா அன்னதானம் இங்கே அதிகமாக நடக்குது. அதே மாதிரி அடிவாரத்துலேயுமே அவங்க சில இதெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் வரும் வழியிலேயே நீங்கள் அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் மலை ஏறலாம். பௌர்ணமியை விட அமாவாசைக்கு தான் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும் சொல்லிடுங்க. ஆமாம், பௌர்ணமி அதாவது 2 இதுக்கும் வருது. ஆனால் அமாவாசைக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு சாமி. அதனால் அது மாதிரி பார்த்துட்டு வாங்க. வந்தால் வாழைத்தோப்பு அடிவாரம் சித்தநாதர் குடில். சித்தநாதர் குடில் அங்கே வந்தால் அமாவாசைக்கு அன்னதானம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அன்னதானம் ஆரம்பிச்சு. சாமி எங்கேருந்து வரீங்க? கோயிலேருந்து வரீங்களா? கூட்டம் எப்படி இருக்குங்க? அவரை நீங்கள் இப்போ எங்கே எத்தனை மணிக்கு ஏறினீங்க? இங்கே 6 மணிக்கு ஏறினீங்க. எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 2 மணி 3 மணி நேரம் ஆகுதா? 1.25 மணி நேரம் ஆயிடுது. அந்த பாதையில் வந்திருக்கீங்கல்ல நீங்கள்? இது இந்த இல்லை, நீங்கள் அந்த பாதை இருக்குல்ல, அது வந்து இதே மாதிரி நம்மளுக்கு உடனே ஏற முடியுமா? படியெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அந்த பாதையில். அந்த பாதை அதெல்லாம் அதில் வந்து ஏறுறது சீக்கிரம் ஏறிடலாம். இடுக்கெல்லாம் வருது. இந்த பாதை வந்து பிரச்சனை இல்லாத எல்லாத்துக்குமே வந்து தானிப்பாறை பாதை வந்து எப்போதுமே சேஃப்டியாக இருக்கும். அதாவது எப்போதுமே ஆளுங்களும் வந்து அதிகமாக வந்துட்டு இருப்பாங்க. இதில் வனவிலங்குகள் எதுவும் பார்த்துருக்கீங்களா? என்னது போயிருக்கு? சாணி போட்டு போயிருக்கு. என்ன விலங்குன்னு தெரியல. யானை போயிருக்கு. அதனால நம்ம சாணி மட்டும்தான் கண்குள்ளா பார்க்கலாம். இதில் ஒன்றும் அந்த மாதிரி வேற வரைக்கும் நான் இடம் மாசிக்கிட்டே போவேன். நம்மளுக்கு குலசாமி கோயிலுக்கு போகிறத கூட தவிர்க்குவேன். உட்காருவே ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குன்னா வீட்டுக்காரப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து வரேன். 4 பேர் வந்தோம். என் தம்பி, அக்கா மையன், மருமையன். இங்கிட்டு வந்து ஏறுறது வந்து ஒன்று தானிப்பாறை, இல்லாட்டினா நம்ம உப்புத்துறப்பாறை. உப்புத்துறை பார்க்கணும்னா இது வருஷநாடு. இப்போ வருஷநாட்டு பாதை இதில் வருஷநாட்டு பாதையும் இது மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி இருக்குமா? வருஷநாட்டு பாதை வந்து இதை தூரம் அது வந்து தந்தலாம். ஒரே ஏத்தம் காடு மாதிரி தந்தலாம் கீழே. இப்போ நீங்கள் ஏறுனீங்க இல்லை மேலே, இது வரையும் பரவாயில்லையா? இல்லை இதுக்கு மேலே போகும்போது கஷ்டமாக இருக்குமா? என்னை மாதிரி ஆளுக்கு மழை பொறிக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. புதுசாக ஏறுறவங்களுக்கு கஷ்டம். நம்ம வந்து சின்னதுலேருந்து அப்புறம் மலையில் ஏறுறோம். ஆமாம். இப்போ இங்கே கோவிலில் எனக்கு 57 ஆச்சு. நின்று வந்து நம்ம கூலி வேலை செய்ய வாழை கஷ்டம். ஆமாம். சரி, இப்போ கோவிலில் கூட்டமாக இருக்கா? நாங்கள் கோவிலில் கூட்டம் இல்லை. இப்போ ஆனால் நீங்கள் வரும்போது ஆளுங்க போயிட்டு இருக்காங்க மேலே. ஆளு இங்கேருந்து 2 பேர் போனாங்க. ஒரு மாதிரி ஒருத்தர் போனாங்க. அதுக்கு மேலே வந்து நெட்டுக்கு ஆள் போயிட்டே இருக்கு. இல்லை, கீழே போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா புலிகள் ஜாக்கிரதைன்னு போட்டு புலிகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரிலாம் கிடையாது. இல்லை, இதுவரையும் பார்த்தது இல்லை. அவரோட சத்தியில வந்து ஆமாம், அது தள்ளி விட்டுருவாரு. எனக்கு விவரம் தெரிஞ்ச அன்னைக்கு இருந்து மலையில் இருக்கேன். அது மாதிரி எதுவும் பார்த்தது இல்லை. இதனால் வரைக்கும் எந்த மிருகத்தையும் நம்ம கண்ணில் பார்த்ததில்லை. கிடையாது, யாருக்கும் தொந்தரவு கிடையாது. சரி. ஒரு பிட்பாக்கெட் அடிக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஆமாம், அதெல்லாம் இந்த மலையில் ஏறுறதுக்கு அவரோட நிதிக்கு போனாலே டைம் கொடுக்கும். ஆமாம் ஆமாம். உடம்பு பிள்ளரிக்கு. இன்னொரு பாதை வந்து சாப்பிட்டு பாதை. இது சாப்பிட்டு பாதை. இது கிருஷ்ணாவரத்து பாதை. கிருஷ்ணாவரத்து பாதை. அது வத்திரா பாதை. அது வருஷநாட்டு பாதை. மொத்தம் 4 ஸ்பெஷல் இருக்கு. 4 ஸ்பெஷல் இருக்கு சாமி. இன்னொரு 3 சாப்பிட்டூர்லேருந்து இல்லை, அந்த பாதை வேணாம். இதில் வந்து 3 பாதை. அது உங்களுக்கு தெரிஞ்சு 3 பாதை இருக்கு. 3 பாதை. நீங்கள் லோக்கல் இங்கே பக்கத்தில் ஏரியாவா? நீங்கள் இங்கே சின்னமனூர். சரி 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 சரி. ஆனால் வருஷம் இந்த மாதத்தில் 2 வாட்டி வந்துடுறீங்க. மாசி
அதுக்கு முதல்ல ஒரு தடவை வந்தேன். ஆ அதுக்கு முதல்ல இடையில வந்து ஆ பேத்தி பேரனுக்கு ம் பஸ் பிடிச்சி ஆளுல ஏற்றி ம் 2 கடை கொண்டு வந்து எல்லாம் தனி அடிவாரத்தை வச்சு ஆளுக்கு அன்னதானம் போட்டு ம் சாப்பிட்டு எல்லாம் நல்ல மாதிரி இருந்துச்சு. சரி சரி. உங்கள் பேர் என்ன சாமி? காளியப்பன். காளியப்பன். சரி ஓகே பாருங்க. குலசாமிக்கு வர தவிர்க்கலாம். ஆ இவருக்கு குலசாமி எங்கே இருக்குது? நம்ம சிறுத்தூர்லேருந்து கிழக்கம் சிவாசி ஒரு அச்சந்தட்டு. அதான் நாங்கள் நாங்கள் வந்துட்டு இப்போ என் பேர் காளியப்பன். அவர் ஒரு பெரிய சாமி. வாங்க சார். வாங்க. மேலே சாமி நல்லபடியாக கொடுத்தீங்களா? உங்கள் பேருங்க? பெரியசாமி. எல்லாம் ஏறிட்டு இதாக இருக்குது, ஒன்றும் அது இல்லை, மேலே இருந்து ஏறி. ஆமாம். ஆ சரி சரி. ஆ சரி வருவோம் போவோம். சரி சரி சரி. நம்மளுக்கு சினிமா பக்கத்தில் தான் கோயிலாக கோயில் வரணும். அவங்களாம் கிளம்பிட்டாங்க. அந்த நம்மளோட பேசிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே போயிட்டாங்க. அவங்க அவர் சொல்கிறது தானிப்பாறை பாதை வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மணி நேரத்தில் இறங்கிடுவேங்கிறாரு. ஆனால் இந்த பாதை வந்து 1.25 மணி நேரம் அவர் சொல்கிறது, அவருடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்கிறாரு. சாதாரணமாக இருக்கிறவங்க, அவங்க வந்து வேலை பார்க்குறவங்க, அதனால் அவங்க வந்து 1.25 மணி நேரத்தில் ஏறுறேங்கிறாங்க. நம்மலாம் அப்படி ஏற முடியாது, எப்படியும் ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடும் இந்த பாதையில் ஏறும்போது. இந்த 2 நாள் போகிறதுனால தான் இந்த பாதையோடைய இது இப்படி அடர்ந்தே இருக்குது. இல்லாட்டினா அந்த இது கூட இருக்கும். பாதையில் வந்து இந்த ஒரு 2 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ அவங்க மேலே சாமி கும்பிட்டு இறங்கிட்டாங்க, கீழே இறங்கி வந்து உட்காந்துருக்காங்க. இந்த இடமும் வந்து தண்ணி வந்து அதிகமாக போயிட்டு ஒரு ஆபத்தான இடம் தான் அது மழை காலத்தில். அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வரும் பொழுது வனத்துறைகிட்ட கேட்டுட்டு அனுமதி வாங்கி தான் வரணும். இல்லை ஏன்னா தண்ணி போயிட்டு இருக்கும்போது வரக்கூடாது. அதனால் இதோட நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றோம். இந்த பேர் வர்றாங்கல்ல, அந்த பையங்க வர்றது அதுதான் பாதை. இதில் உள்ளார போய் மேலே ஏறணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பாதை, எப்படியே செங்குத்தாக ஏறுது. காலையில் 6 மணிக்கு இங்கே வந்தோம். வந்துட்டு அங்கே 8 மணிக்கெலாம் அங்கே கோயிலுக்கு போயிட்டோம். மேலே கோயிலுக்கு போயிட்டு சுந்தரமாலிங்கில் சாமி கும்பிட்டு அப்படியே சுந்தரமாலிங்க கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அப்படியே கீழே இறங்கி வரோம். இப்போ நீங்கள் எந்த ஊர்? நான் சின்னமனூர்லேருந்து வரேன். சின்னமனூர். இந்த சின்னமனூர்லேருந்து வரும்போது இந்த ரூட்டு உங்களுக்கு பக்கமாக இருக்கா? இந்த ரூட்டு பக்கமாக இருக்குது. இது எந்த வழியாக வந்து இப்போ இந்த ரூட்டை சொல்லுங்களேன். அதாவது சின்னமனூர், அதுலேருந்து அடுத்த பெரிய ஊர் அண்ணா நகர், அடுத்து கடம்புல கொண்டு மயிலாடும் வர இது வழியாக வந்துட்டு அடுத்து மலப்புரம் கிருஷ்ணாபுரம். இது வந்து வாழைத்தோப்பா? இது வாழைத்தோப்புங்கிறத அடிவாரம். அடிவாரம். இப்போ நீங்கள் மேலே இப்போ போயிருக்கீங்கல்ல, இப்போ கூட்டம்லாம் எப்படி இருக்குது? இப்போ நிறைய போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஆள் கம்மியாக போகிறாங்க. வத்ராப்புலேருந்து அதிகமாக வந்து 3 தடவை வந்து சாமி தரிசனம். சாமி தரிசனத்துக்கு அடுத்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு 3 தரிசனம் மாத்தைக்கு. இப்போ வந்து நீங்கள் அந்த பாதை இருக்குல்ல, தானி பாறை பாதை இருக்குல்ல, அதுலேருந்து வரும்போது மலை ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது நம்ம 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ இதுனா இப்போ இந்த 2.5 மணி நேரம் ஆயிரும். அதாவது ரொம்ப வயசானவங்கலாம் ஏற முடியாது, அதில் தான் வரணும். ஆனால் அந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து நல்லா ரோடு கூகுள் மேப்ல போட்டாலுமே இந்த பாதை தான் வருது. பாதி பேர் அந்த பாதைக்கு போறவங்க இந்த பாதைக்கு தான் வராங்க. பாதைகள் வந்து கடினமா இருக்கு. காலையிலே ஒருத்தங்க அப்போ வந்து லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு அந்த இதை காமிக்குது, அந்த லொக்கேஷனை தான் காமிக்குது. இதான் காமிக்குது, இதை காமிக்குது, ஆனால் அதை காமிக்கல. அது வேணால் அதையும் கேட்கலாம், அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வைப்போம். ஹரியானா இந்த மாதிரி வெளிமாநிலத்துல தான் வராங்க. வழி தவறி இங்கிட்டு வந்துடுறாங்க.
ஆனா இதுல நடந்தாங்கன்னா வேகமா போயிடுவாங்க. தூரம் ரொம்ப தூரம் நடக்கணும். பாதை நடக்கிறது வந்து ஈஸி கம்மி. ஆனா பாதைகள் வந்து டேஞ்சரான பாதை. இதுல வந்து பாத்தீங்கன்னா யானை எல்லாமே நடமாட்டம் இருக்கும். இப்ப யானை கோயிலுக்கு போறோம்னா யாரும் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, விலங்கு எதுவும் தெரியாது. சாமி தரிசனம் பண்றதால எதுவுமே கண்ணுக்கு எதுவும் தெரியாது. ஆனா விலங்குகள் இருக்கு, ஆனா கண்ணுக்கு எதுவும் தெரியாது. இல்ல இப்ப ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, யானையுடைய சாணம் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2-3 அமாவாசைக்கு போய் வரப்ப யானையே பாத்தீங்க? பார்த்தேன் அப்படின்னு. இல்ல இப்ப அதிகமா இங்க விலங்கு என்ன விலங்கு இருக்கு இங்க? கரடி, யானை, வரையாடு இருக்கு, புலி இருக்கு. அதுதான் மாடு மேய்க்கிறவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் கீழே வந்து போர்டு அப்படி தானே வச்சுருக்காங்க, புலிகள் ஜாக்கிரதைன்னு போட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்காண்டி ஏன்னா சரி சரி பார்த்ததில்ல. சரி சரி சரி. நீங்கள் எந்த ஊர்? ஒரே ஊர் தான். சரி 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 ஓகே. நன்றி சார். சரி. தோப்பு பகுதியிலேருந்து நிறையா மக்கள் வந்து சுந்தரம் மகாலிங்கம் கோயிலுக்கு நிறையா மக்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நிறைய சனி பிரதோஷத்துக்கு நிறையா சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் மருத்துவ வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்தா மிக நன்றாக இருக்கும். அடிவாரத்தில், அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து சதுரகிரி மலை அடிவாரத்தில் உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குறதுக்கு வசதி செய்து கொடுக்கணும். சரி. ஏன்னா இதனால் முன்னாடி எதுவும் இது மாதிரி மருத்துவ சிகிச்சைக்கு கொடுக்கறது மாதிரி எதுவும் இருந்தது? மட்டும் மருத்துவ வசதி வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க, மற்றதுக்கு வந்து கிடையாது. வந்து அதிகமாக போக மாட்டாங்க. இப்போ அதிக மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லா அமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கு தான் எல்லா மக்களும் போவாங்க. இப்போ எல்லா மாசிக்குமே ஆட்கள் வந்து போய் கொண்டு இருக்காங்க. அதனால மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அடிவாரத்தில். அது இங்கேயும் இல்லை, நீங்கள் தானிப்பாறை அந்த இதுலையும் அங்கே இருக்கான்னு தெரியல. சுற்று வட்டார பகுதியில் இருக்க வாசி இந்த பாதையை தான் நாங்கள் எப்பயுமே பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஏன்னா இது வந்து குழந்தைகளும் பெரியவங்களும், அதாவது வயசில் கொஞ்சம் முதிர்ந்தவங்களும் இந்த பாதையில் நடக்கிறதுனால இந்த பாதைக்கு அடிவாரத்தில் ஒரு மருத்துவ அவசர இது வந்து சிகிச்சை அளிக்கிற மாதிரி ஒரு முகாம் மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்க அந்த மக்கள் வந்து பயனடைஞ்சுக்குவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அப்படியே என்ன பண்ணுறாரு, இந்த தண்ணி வர பாதையில் அப்படியே போயிட்டுருக்கார். அதில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போவோம் அப்படின்ட்டு. இந்த முள் பார்த்திங்கன்னா இது ஒரு முள் நம்ம வரும்போதே பிடிக்குது, சட்டையெல்லாம் பிடிக்குது. நிறைய காட்டு மரங்கள், அதேமாதிரி ஒரு கல்லெல்லாம் உருண்டு வந்து நிற்கிது. அதனால் மழை காலம்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துட்டு போகணும். அது வெயிலில் போய் உட்காந்துட்டியல. இதெல்லாம் இந்த இடம்லாம் வந்து ஆழமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அடித்து தண்ணி ஊற்ற முடியிருக்கு. இந்த வரேன், இதெல்லாம் தண்ணி ஊற்றி அடித்து ஆழமாக இருக்குது. இதில் வந்து இப்படியே போகுது, இப்படியே மேலே ஏறி இது இந்த மலை தெரியுதா உள்ள, அந்த மலை உச்சியிலேருந்து இந்த தண்ணி ஃபுல்லாக இது வழியாக வந்து இப்படியே போகுது. இதில் போய் இப்படியே இங்கே போய் அப்படியே போயிடுது. இதுக்கு ஒரு ரூட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் நடப்பாதையில் இங்கேயும் சரி, தானிப்பாறை அந்த பாதையிலையுமே ஒரு இடம் இது மாதிரி இருக்கும். அதில் தண்ணி வர்றதும் போது வனத்துறை வந்து அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இந்த காலம், இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து பெஞ்சிகிட்ருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் மழை இல்லை. அதனால் எல்லோரும் வாங்க, சுந்தர மகாலிங்கம் சுவாமிகளை வந்து தரிசனம் செய்யுங்க. ஒரு சிறப்பான ஒரு சுவாமிகளாக சொல்கிறாங்க. அதனால் இங்கே வந்துட்டு போகிறவங்களுடைய அனைத்து வேண்டுதலும் உடனடியாகவே நிறைவேறுதான். அதனால் எல்லோரும் பக்தர்கள்லாம் வந்து இந்த சுந்தர மகாலிங்க சுவாமிகளை தரிசனம் செய்ய பக்தி நேரம் சேனல் வாயிலாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.
நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்போது சுந்தரமாளியம் சன்னிதானத்துக்கு நேராக கீழே அடிவாரத்தில் வந்து நான் உட்காந்து இந்த என்னுடைய ஆரம்பகால ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நான் அந்த பாதையில் வரையில் சுந்தரமாளியத்துக்கு ஏறும்போது இதே பாதை கல்லுப்பட்டி கிருஷ்ணாபுரம் இந்த வழியாக வந்து நடபாதையாக வந்து இந்த வழியை ஏறினேன். நைட்டில் ஏறினோம். நைட்டில் ஏறும்போது இந்த பாதையில் மேடும் பள்ளமாக கல் இதுவும் பாரமாக இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. எப்படி பயம் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது மனசு படக்குங்க. கீழே பார்த்தா பாதாளமாக இருக்கும். என்னடா இப்படி பாதாளமாக இருக்க, இப்படிடா ஏற போகிறோம்னு பாதி வழியில் வந்துட்டு நான் யோசனை பண்ணுவேன். பாதி வழியில் யோசனை பண்ணிட்டு மேலே அப்படியே சொல்லிக்கிட்டு ஓம் நமச்சிவாயம்னு சொல்லிக்கிட்டே ஏறிட்டு திருப்பி வந்து இறங்கும்போது எப்படா இறங்க போகிறோம், என்ன செய்கிறது அப்படின்ட்டு அந்த சிவனை சுந்தரமாளிகிட்ட வேண்டிக்கிட்டு இறங்கவும் அப்போயும் மனசு வந்து படக்குன்னு துடிச்சிச்சு. எப்படி இறங்க போகிறோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே வந்துட்டுங்க. வந்ததுக்கப்புறம் கீழே வந்து இனிமேல் வந்து இந்த கோயிலுக்கே வரக்கூடாது, இது எப்போயுமே வரக்கூடாது, இது நம்மளால் இது பண்ண முடியாது, இவ்வளவு பாதை இவ்வளவு மோசமாக இருக்குது, இப்படி போய் மக்கள்லாம் வந்து வராங்களே அப்படின்னு மனசில் நினச்சேன். இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறு வருஷம் போகணும்னு தான் நினைப்பு வந்துச்சு. அதிலிருந்து தொடர்ந்து சுந்தரமாளியத்தையும் சந்தனமாளியத்தையும் வந்து வழிபாட்டு பண்ணிக்கிட்டு வருஷம் நைட்டில் தான் வந்தேன். இப்போ அந்த கொரோனா டைம் மற்ற நேரத்தில் வந்து மிருகங்கள் பாதுகாப்பு இல்லைன்னு அதனால் நான் கொஞ்சம் எனக்கு எப்பப்போ வரணும்னு தோணுதோ அப்போக்கப்போ வந்துடுவேன். அதேமாரி நான் என்னுடைய முடி இறக்கணும்னு சொன்னால் மகாலிங்க கோயிலில் தான் வந்து அவர் சன்னிதானத்தில் தான் வந்து முடி இறக்கி போவேன். அப்படியெல்லாம் நான் ஒரு சிவன் பக்தராக வந்து வழிபாடுக்கிட்டு 18 சித்தர்களை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில மூலிகை மருந்து இங்கேருந்து கொண்டு போய் பக்கவாதம், சுகரு, மற்ற இதுகளுக்கு குதிவாதம், மூட்டு வலி, எல்லா வியாதிகளுக்கும் நான் மருந்து கொடுத்து குணப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த சிவன் பேரை சொல்லி தான், சிவன் பக்தரை பேரை சொல்லி தான் நான் 18 சித்தர்களை வச்சு தான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக பார்த்துக்கிட்டு மருந்துக்கு மட்டும்தான் நான் கொண்டு போய் மருந்து சேகரித்த மருந்துக்கு மட்டும்தான் நான் அமௌண்ட்டு வாங்க ஒழிய ஃப்ரீயாக தான் பார்த்து கொடுக்குறேன் சாமி. எல்லோரும் வாங்க. என் ஃபோன் நம்பரு 97 87 14 89 68 அழகர் சாமி அப்படின்ற ஃபோன் பண்ணினீங்கன்னா நான் எங்கே இருக்கேன் என்னன்ற சொல்கிறேன். முதல் நாள் வந்து ஃபோன் பண்ணிடணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க. புதிவாதம் மற்ற எல்லா நோயும் ஒரே வாரத்தில் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். கொஞ்சம் பக்கவாதம் கொஞ்சம் லேட்டாகும். வாங்க. ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையை பொறுத்து எப்படி சௌரியமாக்குறது, எவ்வளோ நாள் சௌரியமாகும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த பக்கவிளைவும் கிடையாது. இதுமாரி எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக சுந்தரமாளியம் அருள் புரிந்து 18 சித்தர்களாக நான் அருள் புரிந்து எல்லாருக்கும் நல்ல சௌகரியத்தை கொடுக்கணும். சுந்தரமாளியம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் 18 சித்தர்களே, ஓம் 18 சித்தர்களே, எனக்கு குருவாக இருக்கிற அகத்திய சித்தரே எனக்கு குருவாக இருந்து அருள் புரிகிறது. ஓம் நமச்சிவாய. வர்றாரு பாருங்க. நம்மளுக்கு இப்போது என்னெல்லாம் ஏற முடியலை. அவர் அதில் அந்த பாறையெல்லாம் ஏறி நடந்து வந்துட்டுருக்காரு. வயசு உங்களுக்கு என்னங்கய்யா? 73 வயசாகதான் இருக்குது. ஆனால் 73 வயசு மாதிரி தெரியல. அவர் பாட்டுக்கு கல் மேடு இதெல்லாம் ஏறி இறங்குறாரு. அதனால் அவருக்கு ஈக்குவல் கொடுத்து நான் என்னால் போக முடியலை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் பாட்டுக்கு அடுத்தடுத்த பாறையில் தாண்டி இறங்கி வர்றாரு. ஆமாம், அதனால் இப்போ இதில் திரும்ப நாங்கள் இறங்குறோம். இந்த பாதை திரும்ப நம்ம ரிட்டன் வரோம். மேலே ஏறும் பொழுது ரொம்ப ஏற்றமாக இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்குறதுக்கு காலெலாம் வச்சு இறங்கணும், மெதுவாக இறங்கணும். இல்லாட்டினா வலிக்கிட்டு கீழே போக வேண்டியதான். பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த சின்ன சின்ன பாறைகள் தான். இதுதான் படி. இதை விட்டு அப்படி கீழே இறங்கிடணும். அம்மா, ஒரு சாமி இறங்கிக்கிட்டு இருக்கார். செருப்பையும் போட்டு நடந்தார். இப்போ என்ன பண்ணார், அப்படியே மெதுவாக இறங்கி வந்துட்டுருக்கார். ஏன்னா இதில் முள்ளெல்லாம் கிடக்கும், அதனால் செப்பல் போட்டு தான் போகிறது மேலே. ஆமாம். ம் 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 இது வந்து பிரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். கீழே இறங்குறோம். கரடு முரடாக தான் இருக்குது. இதோடைய மொத்த உயரத்தோடைய கிலோமீட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 7 கிலோமீட்டர்லேருந்து 11 கிலோமீட்டர் வரையும் சொல்கிறாங்க இந்த பாதை நடக்கிறதுக்கு. அது உயரமாக தான் இருக்குது இந்த மலை. அந்த இதுக்கு நம்ம காமிச்சோம்ல, அந்த மலைக்கு மேலே போயிட்டு அந்த பக்கத்து இறங்கணுமா. இந்த மலை தெரியுது இல்லை உயரமாக, அதுக்கு மேலே அந்த சைடு தான் இருக்காங்க கோவில். அதாவது குடும்பத்தோடு வந்து தரிசிக்க வர்றவங்க ஒரு நாள் ட்ரிப்பாகவே இதை வந்துட்டு போயிடலாம். இங்கே லோக்கலில் இருந்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு ட்ரிப்பை வச்சுக்கலாம். இது ஆனால் பகல்லே நீங்கள் இங்கே வந்துட்டு காலையில் அடிவாரத்துக்கு வந்துட்டிங்கன்னா, அதுலேருந்து அப்படியே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே மேலே போயிடலாம். தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆனாலும் திரும்ப ரிட்டன் இறங்குறதுலேயே ஒரு 4 மணி நேரத்தில் கீழே இறங்கிடலாம். இப்போ ஒரு நாளில் வச்சுக்கலாம். இங்கே சாப்பாட்டுக்கு எந்த வித இதுவும் இல்லை, ஏன்னா இங்கே அன்னதானம் பண்ணுறதுனால சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதேபோல் பார்த்திங்கன்னா, அந்த மருத்துவ சிகிச்சை மட்டும் அது அரசாங்கத்திட்ட சொல்லி அது கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. 18 சித்தர்கள் அரோகரா, 15 சித்தர்கள் அரோகரா, 4 கருப்புசாமிக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் அகத்திரி சித்தர்கள் அரோகரா, அரோகரா. சாமி, 1980லேருந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்தேன். இருந்தாலும் போக போக எனக்கு அந்த சிவன் அருள் கொடுத்தாரு. ஒரு அருள் கொடுத்து இப்போ தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பையன் என்னை தேடி வந்தாப்புல, அழுதுகிட்டு வந்தாப்புல. நான் ஒரு கோயிலில் இருந்தேன், ஒரு சித்தர் கோயிலில், ராமதேவர் கோயிலில் இருந்தேன். அப்போ இருந்துக்கிட்டு இருக்கும்போது, சாமி எனக்கு வியாபாரம் நடக்கலை, இது
டூ வீலர் பேப்பர்ஸ் வச்சு நடத்துகிறாப்புல. வியாபாரமே இல்லை சாமி, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுதுட்டு உட்காந்தாப்புல. அப்படியா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு இடத்துக்கு அலர்கோயிலில் போய் சீட்டை எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அதை கொண்டுக்கிட்டு நேராக ஒரு பெருமாள் மலைன்னு இருக்குது, அங்கே ஒரு அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் மலை கோயில் இருக்குது. அங்கே போய் சாமி விட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சிவனை வச்சு 18 சித்தர்களை வச்சு நாடி கும்பிட்டு துண்ணூறு எடுத்து கையில் கொடுத்தேன். நீ இதை வச்சு வீட்டுக்கு போப்பா, நல்லது நடக்கும் அப்படின்னு. அவர் சரி சாமி அப்படின்ட்டு அதை வாங்கிக்கிட்டு ஊருக்கு போவோம். அவர் ஊர் வந்து இது சிவகங்கை பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து வந்துட்டு திருப்பி மறுநாள் எனக்கு ஃபோன் அடிக்கிறேன். சாமி, நீங்கள் சித்தரை போல் எனக்கு காட்சி கொடுத்தீங்க, ஒரு நல்லது சொன்னீங்க, மன நிம்மதி இல்லாமல் வந்தேன், இப்போ மன நிம்மதியோட நிறைவாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாப்புல. சாமி அப்படின்ட்டு நான் சொன்னேன், எனக்கு வந்து குருவே வந்து அகத்தியர் சித்தர் தான் குருவே அப்படின்னு. சாமி, எனக்கு குருவாக வந்து யார் சாமி அப்படின்னாப்ப நான் சொன்னேன், 2 பேரையும் சந்திக்க வச்சது அந்த ராமதேவர் சித்தர் அப்படின்னு சொன்ன உடனே, ராமதேவர் சித்தரா அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நான் அதவே எடுத்துக்கிறேன் சாமி, அவரே கும்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சுந்தரமகாலயத்துக்கு கணவன் மனைவி 2 பேரும் போயிருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கையில் ராமதேவரை வந்து காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்து அவர் வழி நடத்தப்படி சொன்னோன்னு அவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து 2வது பிள்ளையும் பிறந்து நல்லபடியாக வியாபாரமும் நல்லா இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கூப்பிட்டு, சாமி நான் என்ன செய்ய, இந்த மாதிரி இருக்குது, கனவுல வந்துச்சு, இப்படி வந்துச்சு, நீ என்கிட்ட சொல்லி அவர் முறையிடுவார். நானும் நல்லதைத்தான் சொல்லுவேன். நல்லபடியாக இப்போ வியாபாரம் போயிட்டு அமோகமாக வியாபாரமும் நல்லா நடக்குது. அந்த மாதிரியும் என்னுடைய வாக்கில் நல்லபடியாக சொல்லி மக்களை நல்லபடியாக சௌகரியப்படுத்தியிருக்கேன். ஆனால் இந்த பாதையில் நம்ம வாழைத்தோப்பு பாதையில் இந்த பாதையில் ஏறி போயிருக்கேன். எந்த மிருகங்களோ எந்த விதமான சம்பவமோ எனக்கு இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஒரு சின்ன ஒரு இது கூட நம்ம கண்ணில் காட்டினது கிடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க, மிருகங்கள் இருக்குது, புலி இருக்குது, யானை இருக்குது, அது இருக்குது, பார்த்துப்போங்கன்னு. ஆனால் நான் நைட்டில் தான் போவேன். நானும் என் மனைவியும் இந்த பாதையில் போய் நிறையா தடவை போயிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான அந்த ஈசன் தார்களால் எந்த விதமான எங்களுக்கு கண்ணில் காட்ட முடியாது. என்னன்னா வழி நடத்துல போகும்போது யானை சாணி தான் அந்த கிடக்கும், அதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு நான் பாட்டு நடந்து போவேன். எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. நிறையா நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து சொல்லப்போனால் இதாக இருக்கும். மக்கள் வந்து என்கிட்ட நேராக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, மனப்பிரச்சனை எதாக இருந்தாலும் வாங்க, உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வந்து அருளை கொடுத்து அந்த 18 சித்தர்களும் சிவனையும் கொடுத்து சிவன் பேரை சொல்லி உங்களுக்கு என்னுடைய கையில் வந்து 90 எடுத்து பூசிட்டு போனாலுமே 20 எடுத்து பூசிட்டு போனாலுமே நல்லா அருள் உங்களுக்கு நல்லா சௌகரியப்படுத்துவேன். நல்ல நிம்மதி இருக்கும். மன நிம்மதி இருந்தாலும் ஏதோ உங்களுக்கு எல்லா இதுவும் கிடைக்கும். மன நிம்மதியே முதல் கிடைக்கணும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். நான் வருஷம் இந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கேங்க. வருஷம் போயிட்டு இருக்கேன். தானிப்பாறை பாதை, இந்த வாழைத்தோப்பு கிருஷ்ணாவர பாதை இருக்குது. ஆனால் இந்த பாதை வந்து தானிப்பாறை பாதையோட டிஸ்டன்ஸ் கம்மி. ஆனால் ஏறுறதுக்கு இது கொஞ்சம் ரொம்ப சுலபமாக இருக்குது. அது டிஸ்டன்ஸ் அதிகம், ஆனால் அதிக நேரம் ஆகும். இது அது கம்மியான நேரம் தான் ஆகும். இல்லை இப்போ அந்த தானிப்பாறை பாதை வந்து சுலபமாக இருக்குங்கிறாங்க ஏறுறதுக்கு. நீங்கள் கஷ்டம் இல்லைங்கிறீங்களே. இப்போ இந்த பாதை தான் கஷ்டங்கிறாங்க. டிஸ்டன்ஸ் கம்மி. ஆனால் இந்த பாதை வந்து ஏறுறது கொஞ்சம் சிரமமாக தானே ஏறணும். கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் கம்மி, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். இப்போ கிலோமீட்டர் கணக்குனா எப்படி பண்ணுறீங்க இந்த பாதைக்கு? இந்த பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி. அதாவது ஒரு இப்போ போகிற ஒருத்தர் சொல்லிட்டு போனார், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது இந்த அவ்வளோ வராது, அவ்வளோ கம்மியாக தான் வரும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த பாதையில் வந்திருக்கிறோம். அந்த பாதையில் நான் வந்திருக்கேன், தானிப்பாறை வழியாக வந்திருக்கிறேன். ஆனால் இதில் நம்ம போனதில்லை. ஆனால் அந்த பாதை ஐட்டத்தோட இது கம்மியாக இருக்கும். சரி, ஓகே, சரி, ஓகே.